நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ரொம்ப நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக வந்து, அவங்க பண்றது சரின்னு நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். அவங்க பண்றது சரின்றது என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நான் 2, 3 தடவ நான் பார்த்துருக்கேன். 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் எந்த மாரின்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஒரு சிஸ்டர், பிரதர் மாரி இருக்கிற ஒரு பாண்டிங்ல தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன். நான் எந்த இடத்துலயும் இவங்களும் இவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த எனக்கும் சில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. யாருமே சொன்னது கிடையாது. ஆனா இவங்க நெறைய இடத்துல சொல்றாங்க, ஆ எ அவர் கூட இருக்கிற செலிபிரிட்டீஸ்க்கெல்லாம் நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்ன்றது தெரியும் அப்டின்னா, ஏன் அந்த செலிபிரிட்டீஸ்லாம் உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் பண்ணல? கண்டிப்பா. ஏன் பண்ணியிருக்கணும்ல, அவங்களும் பண்ணியிருக்கணும்ல. அட்லீஸ்ட் நாஞ்சிலுக்காவது 2, 3 செலிபிரிட்டீஸ் வந்து ஓப்பனா பேசுறாங்க. சொல்லியிருக்கிறாங்க. பட் உங்களுக்கு யாருமே பேசலையே. ஏன் பேசல அப்டின்னா, உங்க பக்கம் நியாயம் இல்ல, உண்மை இல்ல. எல்லாத்தையும் நீங்களே காதலும் பண்ணுவீங்களா, கல்யாணமும் பண்ணி வச்சுருவீங்களா, குழந்தையும் பெக்க சொல்லிடுவீங்களா, இல்ல என் புருஷன் கடைசில எனக்கு வந்து கேஸும் இது என்ன குடுப்பீங்களா? இது என் புருஷன் புதருக்குள்ள இல்லன்ற கத மாரி